இது தாங்க பூவரசு கிராமம். இந்த கிராமத்துக்கு அழகே பூக்கள்தான். இந்த கிராமம் முழுக்க பூக்களோட வாசம் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கிராமத்துல வருடத்திற்கு ஒரு முறை பூமாலை திருவிழா நடக்கும். அந்த திருவிழாவுக்கு ஊர் மக்கள் எல்லாரும் ஆடிப்பாடி பூமாலையோடு கொண்டாடுவாங்க. இந்த கிராமம் பூக்களால் இப்படி அழகா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் குல்மோகர் பூந்தோட்டம். இந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரி நம்ம லீலா. எனக்கு இந்த தோட்டம் தான் எல்லாமே. நான் எப்பவுமே இப்படி ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு தான் இருப்பேன். இந்த தோட்டத்துல தான் நான் பிறந்தேன். இந்த பூக்களோட தான் நான் வளர்ந்தேன். என்னால இந்த பூ வாசம் இல்லாமல் இருக்கவே முடியாது. அது மட்டும் இல்ல, எனக்கு இந்த பூக்கள்ல மாலை செய்வது ரொம்ப பிடிக்கும். இந்த ஊர்ல நடக்கிற பூமாலை திருவிழாவுக்கு கூட நான் தான் எல்லா மாலையும் செய்வேன். இன்னும் கொஞ்ச நாள்ல பூமாலை திருவிழா கூட வரப்போகுது. திடீர்னு ஒரு நாள் பூவரசு கிராமத்துல பனி பொழிய ஆரம்பிச்சிருச்சு. இதனால் பூக்கள் எல்லாம் வாடி போயிருச்சு. எனக்கு இந்த பனி பிடிக்கல. என் பூக்கள் எனக்கு வேணும், என் பூக்கள் எனக்கு வேணும். இந்த பனியை யாரால் கட்டுப்படுத்த முடியும்னு எனக்கு நல்லாவே தெரியும். பனி தேவதை இதற்கான தீர்வை கண்டிப்பா சொல்லுவாங்க. பனி தேவதை, ஏன் இப்படி இருக்கீங்க? இந்த பனி பொழிவு எப்படி கட்டுப்படுத்துறது? என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னோட சக்திகள் எல்லாம் என்னோட சந்திரன் டாலர்ல தான் இருந்துச்சு. இப்போ அந்த டாலர் என்கிட்ட இல்ல, என்கிட்ட இருந்து தொலைஞ்சிருச்சு. ஆனா அந்த டாலர் கண்டிப்பா அந்த மாயத்தாமரை நதியில தான் இருக்கும். அந்த நதிக்கு போய் அந்த டாலரை எடுக்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. அந்த நதிக்கான வழியும் எனக்கு தெரியாது. அந்த மாய நதியில் உள்ள தாமரையில தான் அந்த டாலர் உள்ள இருக்கும். அது வெளியவே வராது. மழை துளிகள் அது மேல பட்டாதான் வரும். அந்த மாய நதியில மழை பொழியாது. ஒருவேளை பொழியணும், நான் அந்த மாய நதி கேட்கிற புதிர்களுக்கு நீ பதில் சொல்லணும். நீங்க கவலைப்படாதீங்க பனி தேவதை. நான் கண்டிப்பா அந்த சந்திரன் டாலரோட வரேன். என் நண்பர்களுக்கு எல்லா வழியும் தெரியும். அவங்க எனக்கு மாய நதிக்கான வழி காட்டுவாங்க. ரொம்ப நன்றி. நண்பனுக்கு எதற்கு நன்றி? நான் உன் தோட்டத்தில தேன் எடுக்கவில்லையா? அப்பொழுது நீ ஏதாவது சொல்லியிருக்கிறாயா? உன் தோட்டத்தில பூக்கள் இல்லாமல் நம்ம கிராமமே வெறிச்சோடி இருக்கு. கவலைப்படாத, சீக்கிரம் சரியாயிடும். அதுக்கப்புறம் மாய தாமரை நதிக்கான வழியை நம்ம நண்பி காவியா அவளோட குயில் பாட்டு மூலம் உன்னை அழைத்த செல்வா. பச்சையாமை, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். லீலா, நீ நல்லா இருக்கியான்னு என்னால கேட்க முடியல. எனக்கு தெரியும் நீ பனிப்பொழிவுனால கஷ்டத்துல இருக்கேன். நீ கவலைப்படாத, அதை சீக்கிரமா நிறுத்திடலாம். நீங்க காவியாவோட இசையில் தானே வந்து எனக்கு எப்படி தெரியும்னு நினைக்கிறியா? காவியாவோட இசைதான் இங்க வரைக்கும் கேட்டுச்சு. இதுக்கு அப்புறம் மாய தாமரை நதிக்கு நான் உன்னைய கூட்டிட்டு போறேன். வா 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 வா. இதுதான் அந்த மாய தாமரை நதியா? நதியே, எனக்கு சந்திரன் டாலர் வேண்டும். உனக்கு வேண்டுமா? அப்பொழுது என் புதிர்களுக்கு பதில் சொல். என் புதிர்கள் வானத்தில் தெரியும். இந்த வரிகளுக்கு விளக்கம் சொல். வில்மீல் என்பது நட்சத்திரத்தை குறிக்கும். வளம் என்பது செல்வத்தையும் செழிப்பையும் குறிக்கும். வில்மீல் வளம் நட்சத்திரத்தின் செழிப்பை குறிக்கிறது. தம், விடியதல். இதில் தம் என்பது தம்மை என்று பொருள். விடியதல் என்பதற்கு விடியல் அல்லது காலை பொழுதை குறிக்கும். தம் விடியதல் தன்னுடைய காலை பொழுதை குறிக்கும். மாயலும் என்பதற்கு மாயம் என்று பொருள் பொருந்தும். மொத்த வரிகளுக்கு நட்சத்திரங்கள் செழிப்பான காலம் முடிந்து விடியல் காலையில் மாயமாய் மறையும் என்பதே பொருள். மிகச்சரியாக விளக்கம் சொன்னாய். இந்த சந்திர டாலரை எடுத்துக்கொள். ரொம்ப நன்றி லீலா. என் சக்திகள் எல்லாம் இந்த சந்திரன் டாலர்ல தான் இருக்கு. இந்த பனிப்பொழிவை நிறுத்தி கிராமத்தை நீ காப்பாத்திட்ட. இனிமே நீங்க எல்லாரும் சந்தோஷமா பூமாலை திருவிழாவை கொண்டாடுங்கள். வாழ்த்துக்கள். இதற்கு பரிசாக உனக்கு ஒரு மந்திர வைர மோதிரத்தை தருகிறேன். இது உனக்கு பயன்படும். சந்தோஷமா இவங்க திருவிழாவை கொண்டாடட்டும். இதோட கதை முடிஞ்சிருச்சு. ஹாம்புட்டுதே வரட்டா.